இந்த சர்வ உலகத்தையும் படைத்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர். இந்த உலகத்தை அவர் படைத்த இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த உலகத்தினுடைய ஆளுமையை கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப தேவ பிள்ளைகளுக்கு, அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு உன்னதமும் மகிமையுள்ள தேவனிடத்திலிருந்து கர்த்தத்துவங்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் கொடுக்கப்படுகிறது. தானியேல் ஒரு அடிமையாக கொண்டு வரப்பட்டார். ஆனால் ராஜ்யத்தில் 3வது பகுதிக்கு அவர் உயர்த்தப்பட்டார். அதே போல எல்லா தலைவர்களுடைய வாழ்க்கையும் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தரிடத்துல உண்மையா இருக்கும் பொழுது அவர்கள் உயர்த்தப்படுவதை பார்க்க முடிகிறது. அப்படியா இந்த காலகட்டத்திலையும் தேவனுக்கு பிரியமாக நடந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொன்னது போல, ஒரு மோசையை போல, ஒரு யோசுவாவை போல உண்மையான தலைவர்கள் யார் உண்டோ அந்த தலைவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் நிச்சயமாக உயர்ந்த ஸ்தானங்களில் கர்த்தரால் உயர்த்தப்பட்டிருப்பார்கள். அது மாத்திரம் இல்லாம அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நாம் ஆசரிக்கும் பொழுது அவர் பூமியின் உயர்ந்த இடங்களில் அவர்கள் ஏறி இருக்கும்படியும் இந்த பூமியை ஆட்சி செய்யும்படியுமான கிருபையை கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ இன்னைக்கு அவருடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற ஜனங்கள் நிச்சயமாக உயர்ந்த ஸ்தானங்களில் இருப்பார்கள் என்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடுமே இல்லை. God bless you.